இயேசுவின் நிலைமை சகோதர சகோதரிகள், இந்த 9வது அதிகாரமானது யூதர்கள் தங்களுடைய எதிரிகளை அழித்து குமிக்கக்கூடிய விஷயமானது இங்கு நடக்கிறது. எந்த இடத்துல யூதர்களை அழிக்க வேண்டும் என்று எந்த மாதத்தில் நிர்ணயிக்கப்பட்டிருந்ததோ அந்த மாதம் யூதர்கள் மற்றவர்களை அழித்து அவர்களை கொல்லக்கூடிய சூழல் தான் இங்கே ஏற்படுகிறது. அந்த சூசன் கோட்டையில் பார்க்குறேன், கிட்டத்தட்ட பெரிய ஒரு 500க்கு மேலே கொண்டு இருக்கிறாங்க. அதுவும் ஆமானுடைய பிள்ளைகள் 10 பேரையும் கொண்டு குவிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மன்னர் கேட்கிறார் எஸ்தரிடம், இப்பொழுது நாச்சு சொல்ல, உன்னுடைய ஆசை என்ன, நான் என்ன அதை நிறைவேற்றப்படும் என்று சொல்லும் பொழுது, இதோ அந்த ஆமானுடைய 10 புதல்வருடைய உடல்களானது இதோ தூக்கில் தொங்கப்படப்படணும் அப்படின்னு சொல்லியும், அடுத்த நாளும் எங்களுடைய யூதர்களை இதே மாதிரி செய்ய அனுமதி கொடுங்கள் என்று சொல்ல அவரும் அனுமதி கொடுக்கிறார். பின்பு இதை ஒரு பூரி பெருவிழாவாக அவர்கள் கொண்டாடுகிறார்கள். அழிவுக்கு வந்ததை ஆண்டவர் நம்மை காப்பாற்றி விட்டார் என்று சொல்லி அவர்கள் அடுத்த நாள் நல்லா விழா கோலம் பூண்டு அதை கொண்டாடுவதையும் இந்த அதிகாரம் நமக்கு எடுத்து வைக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, கடவுள் அவருடைய கைவன்மையை எஸ்தர் வழியாக இந்த மக்களை காப்பாற்றினார் என்ற நல்ல எண்ண ஓட்டத்தோடு அதிகாரத்துக்கு நான் சுயமெடுப்போம். மன்னனுடைய வாக்கும் நியமமும் நிறைவேற்றப்பட வேண்டிய அதார் என்ற அந்த 12ஆம் மாதம் 13ஆம் நாள் வந்தது. யூதரை மேற்கொள்ளலாம் என்று எதிரிகள் நம்பியிருந்த அந்த நாள் யூதர் தம்முடைய அந்த பகைவரை மேற்கொள்ளும் நாளாக மாறியது. அகஸ்தவேறு மன்னனுடைய மாநிலங்களில் இருந்த யூதர் அனைவருக்கும் தமக்கு துன்பம் விளைவிக்க எண்ணியோரை தாக்குவதற்காக தத்தன் நகர்களில் ஒன்று திரண்டனர். வேற்றினத்தாரை அச்சம் ஆட்கொள்ள அவர்களுள் எவராலும் யூதரை எதிர்த்து நிற்க இயலவில்லை. மாநில தலைவர்கள், குறுநில மன்னர்கள், ஆளுநர்கள், அரச ஊழியம் செய்வோர் அனைவரையும் மொர்தெகாயை பற்றி அச்சமும் ஆட்கொள்ளவே அவர்களும் யூதர்களுக்கு உதவி செய்தார்கள். மொர்தெகாய் அரச மாளிகையில் செல்வாக்கு மிக்கவராயிருந்தார். அவரது புகழ் அனைத்து மாநிலங்களிலும் பரவியது. அவரது ஆற்றல் மென்மேலும் வளர்ந்தது. எனவே யூதர் தம்முடைய அந்த பகைவருக்கு எதிராக தாம் விரும்பியபடி செய்தனர். அவர்களை வாளால் தாக்கி வெட்டி வீழ்த்தினர். சூசான் கோட்டையில் 500 பேரை யூதர் கொன்றொழித்தனர். யூதரின் எதிரியும் அம்மாத்தாவினுடைய மகனுமான ஆமானினுடைய புதல்வர் பர்தத்தாத்தா, தல்போன், அஸ்பாத்தா, போராத்தா, அதலியா, அரிதாத்தா, பர்மஸ்தா, அரிசாய், அரிதாய், வாய்சாத்தா ஆகிய 10 அவர்கள் கொன்றார்கள். ஆயினும் அவர்களுடைய உடைமைகளை கொள்ளையடிக்கவில்லை. சூசான் கோட்டையில் கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை மன்னருக்கு அன்றே அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது மன்னர் அரசி எஸ்தரிடம், சூசான் கோட்டையில் 500 பேரையும் ஆமானினுடைய 10 புதல்வர்களையும் யூதர்கள் கொன்று அழித்திருக்கிறார்கள். அரசரினுடைய மற்ற மாநிலங்களில் அவர்கள் என்ன செய்திருப்பார்களோ, இப்பொழுது உம் வேண்டுதல் என்ன, அது உமக்கு அளிக்கப்படும். உன் விண்ணப்பம் யாது, அது நிறைவேற்றப்படும் என்றார். அப்பொழுது எஸ்தர் மறுமொழியாக, அரசருக்கு விருப்பமானால் சூசானில் இருக்கும் யூதர்கள் இன்றைய நாளில் கட்டளையை நாளையும் நிறைவேற்றவும், ஆமானுடைய 10 புதல்வனுடைய உடல்களையும் தூக்கு மரத்தில் தொங்கவிடவும் அனுமதி அளிக்க வேண்டும் என்று உரைத்தார். அதன்படியே செய்வதற்கு மன்னர் அனுமதி அளித்தார். இக்கட்டளைகளில் சூசானில் பறைசாற்றப்பட்டது. ஆமானுடைய 10 புதல்வர்களுடைய உடல்களையும் தூக்கிலிட்டார்கள். சூசானிலிருந்து யூதர்கள் அதார் மாதம் 14ஆம் நாளன்றும் ஒன்று கூடி சூசானில் 300 பேரை கொன்றார்கள். ஆயினும் அவர்களுடைய உடைமைகளை கொள்ளையடிக்கவில்லை. மன்னனுடைய பிற மாநிலங்களில் வாழ்ந்த யூதர் ஒன்று திரண்டு தம்மை பாதுகாத்து கொண்டனர். தங்கள் பகைவரிடமிருந்து விடுதலை பெறுமாறு அவர்கள் 75,000 பேரை கொன்றார்கள். ஆயினும் அவர்களுடைய உடைமைகளை கொள்ளையடிக்கவில்லை. இது அதார் மாதம் 13ஆம் நாளன்று நடந்தது. 14ஆம் நாளன்று அவர்கள் ஓய்வெடுத்தார்கள். அந்நாளை விருந்துண்டு மகிழும் விழாவாக கொண்டாடினார்கள். சூசான் வாழ் யூதரோ ஆதார் மாதம் 13ஆம் 14ஆம் நாட்களில் ஒன்று கூடி அடுத்து வந்த 15ஆம் நாளை ஓய்வெடுத்து விருந்துண்டு மகிழும் விழாவாக கொண்டாடினர். எனவேதான் அரணற்ற அந்த நகர்ப்புற சுற்றூர்களில் வாழும் யூதர் அதார் மாதம் 14ஆம் நாளை விருந்துண்டு மகிழ்ந்து ஒருவருக்கொருவர் அன்பளிப்பு கொடுத்து மகிழும் விழாவாக கொண்டாடினார்.
மொர்தெகாய் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் மடல்களில் வரைந்து அவரை அருகில் தொலைவிலும் மன்னர் அகஸ்துவேரினுடைய அனைத்து மாநிலங்களிலும் வாழ்ந்த யூதர்களுக்கு அனுப்பினார். ஆண்டுதோறும் அதார் மாதம் 14ஆம் 15ஆம் நாட்களை யூதர் தம் பகைவனுடைய தொலைவினின்று விடுதலை பெற்ற நாட்களாகவும் அவருடைய துன்பம் மகிழ்ச்சியாகவும் புலம்பல் விழா கோலமாகவும் மாறின மாதமாகவும் கொண்டாட பணிந்தர். அந்நாட்களில் விருந்துண்டு மகிழவும் ஒருவருக்கொருவர் அன்பளிப்பு கொடுத்து மகிழவும் ஏழைகளுக்கு உணவளிக்கவும் வேண்டுமென்று நியமம் தந்தார். மொர்தெகாய் தங்களுக்கு எழுதியவாறு யூதர்கள் தாங்கள் ஏற்கனவே தொடங்கிய விழாவை தொடர்ந்து கொண்டாட உடன்பட்டார்கள். ஆகாக்கியனும் அம்மத்தத்தாவினுடைய மகனுமான ஆமான் யூதர்களுக்கெல்லாம் எதிரியாயிருந்து அவர்களை அழிக்கவும் அடியோடு ஒழிக்கவும் போர் என்ற அந்த சீட்டை போட்டான். அப்பொழுது எஸ்தர் மன்னருடைய உதவியை நாடவே யூதருக்கு எதிராய் சதி செய்த ஆமானினுடைய தீவினை அவன் தலைமையிலே விழுமாறு அவர் கட்டளைகளை பிறப்பித்தார். அதன்படி அவனும் அவனுடைய புதல்வர்களும் தூக்கிலிடப்பட்டார்கள். எனவே யூதர் இந்நாட்களை பூர் என்ற அந்த சொல்லிலிருந்து எழுந்து பூரீம் என்ற பெயரால் அழைக்கலாயினர். பூரீம் என்ற இவ்விழாவிற்கு மொர்தெகாயினுடைய மடலில் வாசகமும் அவர்களுடைய கண்டவையும் அனுபவித்தவையும் அடிப்படையாயின. அவர்களும் அவர்களுடைய வழிமரபினரும் அவர்களை சார்ந்தோர் அனைவரும் இந்த இரு நாட்களை அவை பற்றிய மடல்களின்படியும் குறிக்கப்பட்ட அந்த காலத்திலும் கண்டிப்பாய் கொண்டாடுவது என்று கீழ்கண்டவாறு உறுதி பூண்டார்கள். இந்நாட்கள் தலைமுறைதோறும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு நகரிலும் நினைவு கூறப்பட்டு கொண்டாடப்பட வேண்டும். பூரீம் என்ற இந்நாட்கள் யூதரிடையே கொண்டாடப்படாமல் போகா. இவற்றினுடைய நினைவு அவர்களுடைய வழிமரபினரிடையிலும் ஒளிந்து போகாது. அபியாயிலினுடைய மகளான அரசி எஸ்தரும் யூதனாகிய மொர்தெகாயும் பூரீம் பற்றிய இந்த 2ஆம் மடலை முழு அதிகாரத்துடன் எழுதி உறுதிப்படுத்தினர். அமைதியையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தும் அம்மடல் எழுதப்பட்டு அகஸ்துவேருவினுடைய ஆட்சிக்குட்பட்ட அந்த 127 மாநிலங்களிலும் வாழ்ந்த எல்லா யூதருக்கும் அனுப்பப்பட்டது. யூதராகிய மொர்தெகாயும் அரசி எஸ்தரும் இட்ட ஆணையின்படி பூரீம் என்ற இந்த நாட்களை யூதரும் அவர்களுடைய வழிமரபினரும் குறிக்கப்பட்ட காலத்தில் நோன்பு புலம்பல் நாட்களாக கடைபிடிக்க வேண்டும். இந்த பூரீம் விழாவை பற்றிய ஒழுங்குமுறைகள் யாவற்றையும் உறுதிப்படுத்திய எஸ்தரினுடைய ஆணை ஓர் ஏட்டு சுருளில் எழுதி வைக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.